பத்திரிகையில செய்தி ஒன்று பார்த்தேங்க. கேரளா டூரிசம் உங்களை அழைக்கிறது அப்படின்னு அழைக்கிறாங்க. கேரளாவோட சுற்றுலாத்துறை அழைக்கிறது, இங்க நாட்டுக்கு வாங்க, இது கடவுளின் தேசம் அப்படின்னு. கர்நாடகாவோட சுற்றுலாத்துறை அழைக்கிறது, கர்நாடகா டூரிசம் அப்படின்னு. மகாராஷ்டிரா சுற்றுலாத்துறை அழைக்கிறது, வாங்க மகாராஷ்டிரா டூரிசம் வாங்க அப்படின்னு. ஆனா தமிழ்நாட்டில் என்ன இல்லை? வட இந்தியால சிம்லா, காஷ்மீர் போல தென்னிந்தியா முழுமைக்குமான ஒரு குளிர் பிரதேசம் ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு போன்ற பகுதிகள் இருக்கிறது. அருவி, குற்றால அருவி இருக்கிறது, கன்னியாகுமரி அருவி இருக்கிறது, பாபநாசம் அருவி இருக்கிறது, திருச்செந்தூர்ல மணப்பாடு கடற்கரை இருக்கிறது. சுற்றி பார்க்க எவ்வளவோ சிறந்த சுற்றுலா தலங்கள் தமிழ்நாட்டில் இருக்கையில தமிழ்நாடு சுற்றுலாத்துறை என்னதான் செய்யுது? சாராயத்தை விற்று அதன் மூலம் வருமானம் பார்க்கிற தமிழக அரசு, ஐயா ஸ்டாலின் அவர்கள் சுற்றுலாத்துறையை மேம்படுத்தி வளப்படுத்தி அதன் மூலம் ஒரு வருமானத்தை ஈட்டலாமே, ஏன் அதை செய்யல? சாராயத்தின் மீது முழு கவனம் செலுத்துகிற இந்த அரசுக்கு தான் உங்கள் ஓட்டா? சிந்திச்சு பாருங்க.